ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஜான் சாப்டர் 14 verse 18. I will not leave you orphans, I will come to you. என்ன ஒரு அருமையான வேத வார்த்தை. என்னுடைய தாயார் திடீரென்று மரித்த பொழுது என்னுடைய வீட்டிலே அவருடைய சடலமானது வைக்கப்பட்டிருந்தது. ஜனங்களெல்லாம் ஓடி வந்தார்கள். என் தாயார் ஆசிரியாக இருக்கிறபடினால கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் கர்த்தருடைய அன்பினாலும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்திவிட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாக்கியவதியாக இருந்தார்கள். அப்பொழுது வந்தவர்கள் அனைவரும், ஐயோ, இந்த மகன் இனி எப்படி உயிர் வாழப் போகிறானோ என்று சொல்லி என்னிடத்தில் ஆறுதலாய் இருக்கவும் என்னை நோக்கி அழகும் தேற்றவும் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சொன்னார், நீ உள்ளே உன் அறையை பூட்டி கொண்டு காத்திரு என்று சொல்லி நான் உள்ளே சென்றேன். கதறி அழுதேன். கர்த்தாவே, என்னுடைய தாயார் இடத்துல நீரை நீ நிரப்பும் என்று சொன்னேன். கர்த்தரனை நிரப்பினார். என்னுடைய தகப்பனார் உடைந்தே போனார். என்னுடைய தகப்பனார் மரித்த பொழுது நான் ஒரு அனாதையாய் மாறிப்போனேன். ஒரு திக்கற்றவனாய் மாறிப்போனேன். தேற்றரவாளன் இல்லாதவனாய் மாறிப்போனேன். ஐயோ, இனி யார் இருக்கிறார் என்று சொல்லி என் தகப்பனும் தாயும் இல்லாமல் நான் முழு அனாதையானேன் என்று சொல்லி மீண்டுமாய் வருத்தப்பட ஆரம்பித்தேன். தலைவலி என்னை பிடித்து கொண்டது. டிப்ரெஷன் என்னை சூழ்ந்து கொண்டது. தீராத வியாதிகள் என்னிடத்தில் வந்தது. ஒரு நாள் நான் மரித்து போகலாம் என்று, என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். தேற்றரவாளனாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னை நிரப்பினார். என்னுடைய வாழ்க்கை மாறினது. என்னுடைய வாழ்க்கையில் இழந்த சந்தோஷம் திரும்பி வந்தது. நான் என்னை ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்தேன். அன்று முதல் இன்று வரை, என்னுடைய மரணம் பரியந்தம் வரை என்னை தூக்கி நிறுத்தின கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள். அந்த கொஞ்ச காலம் கொடுமையானது. என் தகப்பன் தாயை நினைத்து கொண்டிருந்த காலங்கள் கொடுமையானது. மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். மீண்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆகவே இழந்து போனதை நினைத்து வாடிக்கொண்டு இருக்காமல், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும், என்னிடத்தில் வாசமாக இருக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நான் உங்களை திக்கற்றலா விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரப்பா. என்னிடத்தில் வாரும் ஐயா, வாரும் ஐயா போதகரே என்று சொல்லி இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தாது